இந்த 2 ஏக்கர் நிலத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. நிலம் இல்லை கொடுக்கறதுக்கு. எங்க இருந்து கொடுக்கறது? அதனால என்ன பண்ணார், ஜெயலலிதா அரசு தான் தவறாக கணக்கு கொடுத்தது, நான் அதை நம்பி விட்டேன். 53 லட்சம் ஏக்கர் இருக்கிறதாக ஜெயலலிதா அரசு கணக்கு கொடுத்தது. அப்படி கூறிய பொன்னையன் இப்போது எங்கே அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, இவர் கொடுத்த கணக்கு 55 லட்சம் இவர் கொடுத்தார். தேர்தல் சமயத்துல 55 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் கிடப்பதை இந்த அரசாங்கம், என்னுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து அதை உரிய வகையில் பயன்படுத்த நினைத்த போதுதான் நாங்கள் வெளியேற நேர்ந்தது. அதாவது அது 5 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். இவங்க தான் கண்டுபிடிச்சது. அதை இப்ப மறைக்க பார்க்கிறார். அதனால கலைஞர் எங்கேன்னு தான் கேட்கலாம். பொன்னையன் எங்கேன்னு கேட்ட பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணுவாங்க இவங்க தான். அதுல என்ன, 2 ஏக்கர் இல்ல 1 ஏக்கர் உள்ளங்கை அளவாவது நிலம் கொடுப்பேன் அப்படின்னு. என்ன பண்றது? உள்ளங்கை அளவாவது. சில பேருக்கெல்லாம் பதவி கொடுக்காதவர்களுக்கெல்லாம் இதயத்தில் இடம் தருகிறேன். அதே மாதிரி யாருக்குமே நிலம் கிடைக்கலன்னு எல்லாருக்கும் உள்ளங்கை அளவு நிலம். பிளாட் கட்டுறவங்க கூட அவன் கொடுக்குற ஷேர் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஔவையார்ல ஒரு பாட்டு வரும், கெஞ்சி கெஞ்சி ஔவையார் ஒரு திருப்பி நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி கடைசியில் ஒன்றும் இல்லாம அனுப்புவோம். அதுக்கு கரியாகி பரியாகி காரிருமை தானாய் எருதாகி திரித்திரியாய் தேரைக்கால் பெற்று திரித்திரியாய் தேரைக்கால் பெற்று கால் ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த மாதிரி இந்த கோரைக்கால் ஆழ்வான் கொடை மாதிரி ஆயிப்போச்சு. இவருடைய 2 ஏக்கர் நிலம் கோரைக்கால் ஆழ்வான் கொடையாகி அவருக்கு இப்பொழுது கோரைக்கால் ஆழ்வார் என்று டைட்டில் கொடுத்தா கூட தப்பு. அவர் வேண்டும் டைட்டில்லாம் இது வரைக்கும் அவர் கவலைப்பட்டார். டைட்டில் வந்த வரைக்கும் லாபம் இல்லை. He likes to accumulate titles. அதனால வாங்கினாலும் இது தவிர தமிழை வளர்க்கிறோம். எப்படி வளர்க்கிறோம்? தமிழ்ல சினிமா பேர் வச்சா அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் ஃப்ரீ. தமிழ்ல சினிமா பேர் மட்டும் வச்சா போதும். அது உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாம். சினிமாவில் எவ்வளவு வேணாலும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம், எந்த பாஷை வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு அசிங்கம் வேணாலும் பண்ணலாம், என்ன படம் வேணாலும் எடுக்கலாம். ஆனா தமிழ்ல டைட்டில் இருந்தா போதும். இதனால எல்லாருமே தமிழ் வைக்க ஆரம்பிச்சிட்டா. என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் வசூலாக போறதில்ல கவர்மெண்ட்டுக்கு. ஏற்கனவே இந்த இலவசங்கள் இந்த கவர்மெண்ட்டை திவாலாக்க போறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய ப்ராப்ளம் வரும். பீகார்ல ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு மேல கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியல. அதை பத்தி யாரும் கவலைப்படல. பிகாஸ் மற்றபடி வருமானம் வந்துன்றதுனால கவலைப்படல. பட் அது மாதிரி நிலைமை இங்க வரலாம். அதுக்கு என்ன சொன்னா, கமர்ஷியல் டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்தேன். இப்பதான் நியூஸ் வந்திருக்கு பேப்பர்ல. கமர்ஷியல் டாக்ஸ் இது வரைக்கும் கட்டாயத்துக்கெல்லாம் வசூல் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம். நீ இருக்கிற அரியர் செக்ரட்டரியான போறோம், பெனால்ட்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல 100,000 கோடிகள் வசூலாகிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். 1.5 கோடி தான் வசூலாயிருக்கு. அப்புறம் எங்க போவாங்க அவங்க? அந்த மாதிரி திவாலாகப்படுவது என்ன அப்படிதான் தோன்றது. இதுல இந்த மாதிரி எல்லாம் வேற வாரி விட்டு இருக்கேன். கன்செஷன்ஸ் தமிழ் செம்மொழி ஆக்கி விட்டோம் அப்படின்னு வேண்டியது. சரி, செம்மொழி ஆக்கிறாங்களே, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். பெரியாருக்கு 128 சிலை வைக்க போறாங்க. இந்த செம்மொழின்னா அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும் இந்த அமைப்புக்கு. அந்த அலுவலகம் எதிர பெரியார் சிலையை வச்சு அதுக்கு இந்த கோயிலில் இருக்கிற சிலைக்கு மேல கடவுள் கிடையாது, அதுக்கு கடவுளை நம்புகிற முட்டாள், கடவுளை பரப்புகிற அயோக்கியெல்லாம் எழுதுற மாதிரி அந்த சிலைக்கு கீழே தமிழ் காட்டு மராட்டி பாஷை, தமிழை படிப்பவன் உருப்பட முடியாது அப்படின்லாம் எழுதுவாங்களா? அதுதான் வேணாம். கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எதிர வைக்கிறது சிலைய பெரியார் 128 வைக்கணுமே. அதனால கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எதிரும் பெரியார். அவங்க மட்டும்
பின்தங்கி இருப்பாரு, அவங்களையும் முன்னேற்றி விடுவோம். அவங்க போய் ஆபீஸ் ஒரு சிலை, கம்யூனிஸ்ட் ஆபீஸ் சிலை, அதுல எவன் காலை நக்கியாவது பழைப்பவன் கம்யூனிஸ்ட். அயோக்கியர்கள், பித்தலாட்டக்காரர்கள், கலகக்காரர்களை கொண்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள். இதெல்லாம் அங்க எழுதி வைக்கலாமே. காங்கிரஸ் ஆபீஸ் ஒண்ணு இல்லை, வேண்டிய கட்சி தானே, அதை கரை சேர்க்க வேண்டாமா? பெரியாருடைய சிலை எல்லாமே எப்படி அவங்க இன்னும் போகும்போது பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு அவங்க சிலைக்கு முன்னால ஒழிய வேண்டியது காங்கிரஸ் கட்சி. பொறுக்கி தின்பவன் தான் காங்கிரஸை ஆதரிப்பார். வைக்க வேண்டியது தானே. ஆனா வச்சா கூட காங்கிரஸ்காரனுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா அவன் சத்தியமூர்த்தி பவன் போறது இல்லை, அறிவாலயம் தான் போறான். சரி வேணாம், எத்தனை சொன்னா ஒரு கோவம் வந்துடுறது. நீ குதிக்க வரியா, தீ குடிக்கிறியாலாம் கேட்கிறாரு. வேண்டாம், ஏதான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. சிவாஜி சிலை கோர்ட்ல அதுக்கு அனுமதி தந்துட்டான். அதற்கு அனுமதி மறுத்திருந்தால் இன்னொரு சிலை வைக்க வேண்டியிருந்திருக்கும். அதான் இவரும் சிலை ஆயிடுவார். இதெல்லாம் என்ன பேச்சு இது? ரொம்ப ஒரு அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது, பொம்பளை பேசுற பேச்சு மாதிரி இருக்கு. ஒரு கெத்து இருக்கு வேண்டாம் பேச்சுல. அது ஜெயலலிதா பேசுற பேச்சு, ஆம்பளை பேசுற பேச்சு. நம்ம என்னதான் செய்யறதுன்னே தெரியல. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன். மஞ்சள் தொண்டுக்கு என்னென்னமோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, குளுமையா இருக்கும். அதுக்காக மருத்துவர்கள் சொன்னார்கள் குளுமையா இருக்கும். இன்னொன்னு இது பொருத்தமா இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னொன்னு புத்தர் போட்ட ட்ரெஸ், இது கலர். இப்ப ராம்தாஸ் இது எனக்கு அணிவித்தார் முதல்ல. அந்த உறவுக்காக நான் இதை போட்டேன். நல்லவேளை ராம்தாஸ் மலர் கிரீடம் வச்சிருந்தாருன்னா இவர் எங்கேயும் போச்ச மலர் கிரீடத்தோடவே போவார். மன்மோகன் சிங்கை பார்த்து ஆடி போயிடுவார், யார் வராரு வேணும். ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம், ஒரு காரணமும் எதையும் விடுறதே கிடையாது. பாஜகவை விட்டது ராமர் கோவில் கட்டியே தீர்வோம்னு பிடிவாதமா இருந்தாங்க, அதனால விட்டேன். பொட்டாஷ் சட்டத்தை கொண்டு வருவோம்னாங்க, அதனால விட்டேன். அப்புறம் இப்ப சமீபத்துல தாழ்த்தப்பட்ட